சொல்லிச்சு. வாரம் ஏதாவது படத்தை ஓட்டும் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாரம் எந்த படத்தை ஓட்ட போகிறோம் அப்படின்னா இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான படம் எடுத்துங்களேன். ஏன்னா வழக்கமாக ஓட்டுற ஹீரோஸ் எல்லாருமே டம்மி ஹீரோஸ், டம்மி படமாக இருக்கும். பட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அடிச்ச படத்தை வந்து ஓட்ட போகிறோம். அது என்ன படம் கேட்டிங்கன்னா அதுதான் கோச்சடையான். கோச்சடையான் படம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்த 2வது அனிமேஷன் திரைப்படம். பட் 2வது அனிமேஷன் படத்துலேயே அந்த ஃபீல்ட்லேயே குழி தோண்டு புழைச்ச படம் கேட்டிங்கன்னா இந்த படம் தான். அச்சா சொல்கிறது அதை என்ன விஸ்காம் வச்சுட்டு இருந்தேன். அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்தா வந்து அனிமேஷன் ஃபீல்டே வேலை ஆயிடும், படிச்சுட்டு இருக்கீங்கலாம் வந்து வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு அப்படின்லாம் பயங்கரம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அப்புறம் தெரிஞ்சது இந்த படம் வராமே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஓகே படம் டோட்டல் இண்டஸ்ட்ரி க்ளோஸ். அதுக்கப்புறம் எவனுமே அனிமேஷன் ஃபீல்டில் பணம் போடுறதுக்கும் வரல, அதை ஃபீல்டை காப்பாற்றுறதுக்கு அவனை எட்டியும் பார்க்கல. மட்டும் சில விஷயம் டெக்னிக்காகவும் பேசுவேன். ஐயோ அதனால வந்து சில பேருக்கு பிடிக்கலன்னா போய் ஓடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காத மாதிரி சொல்கிறேன். சண்டே சிக்கன் ரோஸ்ட் மட்டும் இல்லாமல் மூவி ரோஸ்ட்டும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு லைக் தட்டி விடுங்க. ஓவரா பேசாம வீடியோவில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. இந்த படத்தோட கதையை பார்க்கறது கூட இந்த படத்தோட பேக் ஸ்டோரிஸ்லாம் வந்து பயங்கர பக்காவாக இருக்கும். பொதுவாக ஏதாவது ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் பயங்கரமாக இருக்காரு அப்படின்னா அவரோட ஜூனியர் சில பேர் இருப்பாங்க. அவரோட பையனா சொந்தக்கார பையனும் அவர் தொழில் கற்றுக்கிறது என்ன பண்ணாங்க அப்படின்னா போயிட்டு வந்து பலூனுக்கு சேவிங் பண்ணு, இல்லை சும்மா தரப்பான பிடிச்சி அடிச்சு பழகிக்க, டம்மிக்கு மேக்கப் போட்டுன்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. பட் இங்கே என்னன்னா வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட பொண்ணுங்க வந்து தொழில் கற்றுக்கிறதுக்கு அவன் கையை வச்சது வேற யாரும் நல்லா இல்லை, அவன் கையை வச்சது சூப்பர் ஸ்டார் தள்ளியதான். ஒருத்தரவனா ஆர்டிஸ்ட் காணுன்றாங்க, ஒருத்தரவனா ஒரு ஃபீல்டையே க்ளோஸ் பண்றாங்க. பாஸ் அதான் ஒரு தள்ள கை வச்சுட்டு பார்த்துட்டாரு பாஸ். ஹேட்டர் கும்னரியா ஃபேன் சண்டை வர போறீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, என்ன விழுந்து விட்டுருங்க. சினிமா என்ன உங்களுக்கு விளையாட்டா போச்சா, மனுஷ உசுரட்ட விளையாட்டா போச்சா. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட இளைய மகளான சௌந்தர் ரஜினிகாந்த் தான். பட் இந்த கதை ஆரம்பிக்கிறது இவங்க கிட்ட இருந்தில்ல, இந்த கதை ஆரம்பிக்கிறது நம்ம தலைவன் கே சுகுமார் கிட்ட இருந்தா. ஏன் தலைவன் சொல்லணும்னா நிஜமாவே ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் இருக்கு எனக்கு. இந்த படம் வந்து 2014 பட் 2012-13 டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கே சுகுமாரும் சேர்ந்து இன்னொரு படம் எடுக்க போறாங்க அப்படின்ற டாக் வந்து பெருசா போயிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே முத்து படையப்பா அப்படின்ற காம்பினேஷன்ல பல படம் எடுத்து பாயிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டணி மறுபடியும் வருது அப்படின்ட்டு வந்து பெருசா போட்டிருந்தாங்க. அந்த படம் தான் ராணா. ஆக்சுவலி 2 பேரும், ஒருத்தர் ராணா இன்னொருத்தர் சேனா. வேற மாதிரி இருக்கு பேரு, டோலு போலு. நினைச்ச நீ சொல்லிட்ட டோலு போலு. ஒருத்தன் பேர் ராணா, ஒருத்தர் பேர் சேனா. கடைசியா படமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. படம் பாத்தீங்க அப்படின்னா படம் ஸ்டார்ட் பண்ணி பூஜெல்லாம் போட்டாங்க. ஹீரோயின் வேற யாரும் இல்ல, நம்ம தீபிகா படுகோன் தான். அவங்க தான் பாலிவுட்ல வந்து பயங்கரமா இருக்காங்க. இப்போ பிஎஸ்என்எல் விளம்பரத்தை தான் வராங்க பயங்கரமா அப்படின்ட்டு அவங்களை தூக்கி போட்டாங்க இந்த படத்துல. உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி வர வேண்டியது அப்படின்னா பாகுபலிக்கெல்லாம் முன்னாடி ஒரு பாகுபலி படமா வர வேண்டியது. அந்த படம் வந்து நமக்கு எதாவது சொல்லிருக்கலாம். இந்திரன் மட்டும் இல்லடா நாங்க படுறாரு சரித்திர காலத்தை படம் எடுத்துக்க படுறா நாடா பாகுபலி நாடா மகதீரா எங்க படம் ராணா சொல்லியிருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சரித்திர காலத்து படமா இருந்தாங்க. பட் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து உடம்பு சரியாம போயிருச்சு. ஐயோ பெட்ல படுத்த அப்படியே ஆயிட்டாரு. சிங்கப்பூர்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு அப்படின்ட்டுலாம் பயங்கரமா நியூஸ் வந்து பார்த்துருப்பேன் அந்த டைம். இந்த ஒரு காரணத்தினால படம் எடுக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து படம் எடுக்க முடியாம போயிருச்சு. ஏன்னா அவுட்டோர்லாம் போக முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. நம்ம தலைவர் தான் கொரோனா வரும் போயிருந்துட்டு கட்சி கலைச்சவராச்சு. அவர் கட்சியவே நிறுத்திட்டாரியா. தப்பு சொல்லக்கூடாது, அவர் உடல்நிலை காரணமாக படத்தை எடுக்க முடியல. ஆனால் கட்சி கட்சிற தப்புங்க. இந்த கூட்டணி நல்ல கூட்டணி, ஏன்னா அது மாதிரி 2 படம் எடுத்து பாயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ வந்து அடுத்த படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது தான் இதுதான் சரியான நேரம். குறுக்கு விழுந்து கடா வெட்டுறா சீனிச்சாமி அப்படின்ட்டு திடீர்னு ஐடியா பண்ணவங்க தான் நம்ம சௌந்தர் ரஜினிகாந்த். என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப நாளா ஒரு அனிமேஷன் படம் ரொம்ப ஆசை தோசை அப்பளம் வடை. ஏன்னா இவங்க வந்து 90ஸ்லயே வந்து கிராஃபிக் டிசைன் படிச்சு அனிமேஷன்லாம் படிச்சவங்க. இப்போ இல்ல 90ஸ்ல சரியா சொல்லணும்னா அந்த டைம் அவங்க வந்து ரஜினிகாந்தை வச்சு சுல்தான் தி வாரியர் அப்படின்ற ஒரு பாடக போறேன் அப்படின்ட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு சைட்டை ரிலீஸ் பண்ணாங்க. டைம் சைட்டு இப்போ மூட்டானுங்க. நீங்கன்னா வே பேக் மிஷின் போட்டு பாருங்க இருக்கும். பட் அது ஏதோ காரணத்தால அந்த படம் எடுக்க முடியாம போயிடுச்சு. பட் அந்த ஆசையில தீர்த்தே ஆகணும், எப்படியாவது உள்ள புகுந்து ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு குறுக்க வந்து அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களால
ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கலாம், என்ன நான் அனிமேஷன் படம் எடுத்து தரேன் அப்படின்ட்டு அனிமேஷன் படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டாங்க. பட் இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அனிமேஷன் படம் அப்படின்றது வேற, அதோட மீடியம்ன்றது வேற, ஃபீச்சர் ஃபிலிம்ன்றது வேற, அதுக்கான ஆடியன்ஸ் வேற, அதுக்கான மீடியம்ன்றது வேற. என்ன பண்ணிட்டாங்க, ஃபீச்சர் ஃபிலிம் கதை எடுத்துட்டு வந்து அனிமேஷன் படத்துல சொல்லிட்டாங்க. இது வந்து வேற ஒரு கிராஸ் பீடா மாறி போயிருச்சு. லைகர் ஆயிடுச்சா, சிங்கத்துக்கும் புலிக்கும் பிறந்த குழந்தை. பாஸ் லைகரா ஓடலையா பாஸ், விஜய் தேவரகொண்டா ஓரமா கதை அதுட்டு இருக்காரு பாஸ். ஏட்டர் கட்சி பங்குத்துட்டு வாயா. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. ஒரு படம் அனிமேஷன் படம் அப்படின்றது வேற. ஒரு விஷயத்த ஒரு மீடியம் சொல்றீங்க அப்படின்னா அந்த மீடியத்துக்கான ஆடியன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பெரிய காசு எடுத்து போறோம்ல, அதனால ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இல்ல அந்த மீடியத்துக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும். இதுவும் இல்லாம என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவன் காசு பண்ணுது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆளுங்க, பெத்த ஆளுங்க. மியூசிக் யார் பாத்தீங்க அப்படின்னா ஏஆர் ரகுமான். இந்த டைம் தான் வந்து தாத்தா வராரு அப்படின்ட்டு அனிருத் பயங்கர ஃபேமஸ். அந்த காலத்துல ஏஆர் ரகுமான் தான் வந்து டான். படத்தோட கதை திரைக்கதை யாரு பாத்தீங்கன்னா நம்ம கே ரவிக்குமார். படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸ் யாரு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் சோபனா, தீபிகா படுகோனு, அப்புறம் வந்து சரத்குமார். சரத்குமாரா? நான் படம் பார்த்ததுல பார்க்கவே இல்லையே. அதுதான்டி நம்ம ஹீரோவோட தங்கச்சியோட புருஷன், அதாவது ஹீரோட மச்சான். அது இந்த முத்து படத்துல வர சரத்பாபு இல்லையா? இது சரத் பாபா. அட கடை சரத்குமார். அது ஒண்ணும் இல்ல, இவங்க பண்ணி வச்ச அனிமேஷன் அந்த மாதிரி மாடலிங் பண்ற பேர்ல சரத்குமார் வரைய சொன்னா சரத்பாபு வரைய வச்சிட்டாங்க. யார் ஐயா தண்ணி கேன் போட வந்தீங்க. பாவவியாடா பாலு. இது சரத்குமார சொன்னா ராதிகாக்கே நம்ப மாட்டாங்க போல. இந்த மாதிரி வந்து பெரிய ஆக்ட்ரஸும் உள்ள வந்த உடனே நாச்சு படத்தோட பட்ஜெட்ன்றது எங்க எகிரி போயிருச்சு. படத்துல கதெல்லாம் ஓகே தாங்க, இப்போ வந்து படம் அனிமேஷன் எடுக்க போறாங்க. சாதாரண படத்துக்கு அனிமேஷன் எடுக்கிற வித்தியாசம் என்ன ஆகும்னா, சாதாரண படத்துக்கு ஒரு கேமரா செட்டு ஆளுங்க இதெல்லாமே போதும், அடிக்க வச்சாலே போதும், அதுவே கஷ்டம்தான். பட் அனிமேஷன் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மொத்தமா வந்து ஒரு இடத்துல உருவாக்க போறீங்க. அது சீரியஸ் மேக்ஸா இருக்கலாம், சீமா போடியா இருக்கலாம், பிளண்டரா இருக்கலாம். பட் ஒவ்வொரு சீனியுமே ஒவ்வொரு ஷாட்டையும் நீங்க வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணி ஆகணும், ஃபுல்லாக அனிமேட் பண்ணி ஆகணும். இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா 2009 அவதார் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து மோஷன் கேப்சர் சொல்லி இந்த படத்துக்கு வந்து பயங்கர ஹைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மோஷன் கேப்சர்ன்ற டெக்னாலஜியை அந்த டைம் வந்து பயங்கர ஹைப்பில் இருந்துச்சு. அந்த டைம் தான் என்ன ஆச்சுன்னா வந்து நம்ம அக்கா வந்து பிளான் பண்ணாங்க போல, இந்த படத்தை சாதாரணமாக எடுக்க வேணாம், நம்ம அவதார் ஸ்டைல் எடுக்கலாம், அவதாரமாக எடுக்கலாம், மோஷன் கேப்சர் எடுக்கலாம் அப்படின்ட்டு அக்கா வந்து பிளான் போட்டாங்க. நம்ம ஜேம்ஸ் கேமராமேன் நம்ம ஜேம்ஸ் கேமரன் வந்து மோஷன் கேப்சர் சொன்னாரே தவிர எந்த சீன்ல மோஷன் கேப்சரு, எந்த சீன்ல ஆள் வச்சு எடுத்து வைக்கிறட்டு சொல்லவே இல்லை. இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்த படம் மோஷன் கேப்சர் நினச்சிக்கிட்டு நம்மளும் எடுக்கிறீங்க நம்மளும் பண்றோங்கன்ட்டு சம்மந்தமே இல்லாம வந்து மோஷன் கேப்சர் பண்ணிருப்பாங்க இந்த படத்துக்கு. ஆக்சுவலி மோஷன் கேப்சர் பண்ணா தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அனிமேஷன் படத்துக்கு மோஷன் கேப்சர் பண்றது மிகப்பெரிய நல்லது, கரெக்ட். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இவன் விளம்பரம் பண்ணது முழுக்கவே மோஷன் கேப்சருங்க இந்தியாவில் நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் பண்றோம், அவதார் மாதிரி படுக்க போறேங்கன்ட்டு இஷ்டத்துக்கு கூவிக்கிட்டு இருக்காங்க இந்த படம் ப்ரமோஷன்ல. அந்த டைம் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்ப விஸ்காம் சேர்ந்துக்கிட்டு இருந்தேன், அனிமேஷன் பத்தி அவ்வளோ தெரியாது. பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மோஷன் கேப்சர்ன்றது ஸ்பெஷாலிட்டியா இருந்தாலும் மோஷன் கேப்சர் மட்டுமே ஸ்பெஷாலிட்டி இல்லை அப்படின்னு. என்னடி சொல்ற நீ, என்ன சொல்ற? டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அனிமேஷன் ஃபிலிம்குள்ள ஏகப்பட்ட செக்டார்ஸ் இருக்கும், லைட்டிங்கு, டெக்ஸ்சரிங்கு, மாடலிங்கு, ரெண்டரிங்கு அப்படின்ட்டு. அதில் ஒன்று தான் வந்து அனிமேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கேரக்டர் அனிமேட் பண்ணுறது அவ்வளோதான். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு அனிமேட்டர் உட்காந்து கையில் பண்ணிருப்பாரு. இதை கையில் பண்ணாங்க அப்படின்னா வந்து இது அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அனிமேட்டருக்கு வந்து பயங்கர கடுப்பாயிடுவாங்க, ஏகப்பட்ட வேலை இழுத்துரும், கை தூக்கு, கை இறக்கு, ஹாய் சொல்லு அப்படின்ட்டு. அதுவே கொஞ்சம் ரோபோட்டிக்காக இருக்கும், இன்னும் டீடைலாக பண்ணுறதுக்கு இன்னும் வந்து செலவாகும், டைம் பயங்கர செலவாகும். பட் இதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வந்தது தான் இந்த மோஷன் கேப்சர். நினைப்பீங்க ப்ரோ அவதார பார்த்தாலும் மோஷன் கேப்சர் வந்துச்சு, மோஷன் கேப்சர் வந்து அப்போதான் வந்துச்சுன்னா நினைக்காதீங்க. மோஷன் கேப்சர்ன்றது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் தான். சரியா சொன்னா வீடியோ கேம் ஃபீல்ட்ல மோஷன் கேப்சர்ன்றது ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்குது. சரினா GTA Vice City எப்போ வந்துச்சு? 2002 எப்படி வந்துச்சு? GTA Vice City மேக்கிங் வீடியோ போய் பாருங்க, அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாமி யூனிவர்சிட்டிலாம் வந்து அனிமேஷனை மோஷன் கேப்சர் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இவங்க என்னன்னா வந்து அவதாரில் பண்ணிட்டாங்க, இப்போ நம்மளும் பண்ணுவோம், நம்மளும் பண்ணுவோன்ட்டு இதை ஒன்று வச்சுக்கிட்டு இதை வந்து பயங்கரமாக ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதனால தான் வந்து இதை ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து ரஜினி கேரக்டருக்கு ரஜினி தான் நடிக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. நீங்கள் மாடல் பண்ணி வச்சுட்டு யாரும் நடிக்கலாம், ரஜினி தான் இருக்கும். இந்த மோஷன் கேப்சர் வெறும் அசைவு மட்டும்தான், அதை மீறி வந்து மாடலிங் இருக்குது, டெக்ஸ்சர் ரெண்டரிங் இருக்குது, இதில் ஒழுங்காக பண்ணிருக்கலாம்ல. இதான் பண்ணாங்களா அப்படின்னா அதான் இல்லவே இல்லை. சார் மோஷன் கேப்சருக்கு முடியும் வரும் ஒரு கேரக்டருக்கு மோஷன் கேப்சர் அப்படின்றது அதே ஆள் தான் வந்து பண்ணோம்
பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஏன் இவங்களே அப்படி பண்ணது கிடையாது. சரியா சொன்னா ரஜினிகாந்துக்கு சில இடங்கள்லாம் மட்டும்தான் நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு அடிக்க வச்சிருப்பாங்க. அதை நடிக்கிறாம அடிக்க வச்சுட்டு வீடியோ ஷூட் எடுத்துறாங்க, நடிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு விவரம் பண்றதுக்கு. மற்ற சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடிச்சது வந்து ரஜினிகாந்தே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த டைம் அவருக்கு வந்து உடம்பு சரியாம போயிடுச்சு. ஒரு சீன் வந்திருக்கும், கோச்சா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், உத்தரவாண்டு மாறுற மாதிரி. அது ஆனது யாரு அப்படின்னா ரஜினிகாந்தே இல்லை. டான்ஸ் மாஸ்டர் யுவராஜா நடிச்சாரு, அவர் தான் டான்ஸ் ஆடினாரு அப்படின்ட்டு சொல்லப்படுது. சில இடங்கள்ல வந்து சோபனாவே ஆடினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோட காமெடி அப்படின்னா ரஜினி மாதிரி நடிக்கிறதுக்கு ரஜினியே இல்லாம நம்ம லொல்லு சபா ஜீவானந்தார தெரியுமா, அவர் தான் வந்து மோச காய்ச்சல் பண்ணி கொடுத்துட்டு போனாரு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுகிறது. அப்படின்னு அர்த்தம் ரஜினியே நடிக்கல, ரஜினி நடிக்காம நடிச்ச மாதிரி ஏமாத்திருக்கீங்க அப்படின்னா நம்மள அடிச்சு ஏமாத்திருக்கா பாஸ். ஆக அந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க எடுக்க முடியாது அப்படின்ட்டு லண்டன்ல போயிட்டு கேப்சர் பண்ணிருக்காங்க, மோசம் கேப்சர் பண்ணிருக்காங்க. மற்ற படத்துல வந்து டக்குன்னு முடிஞ்சிட்டு இருக்குது. என்ன டக்குலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நடிகர்லாம் வெளியே வந்துட்டாங்க. பட் படம் பாத்தீங்க அப்படின்னா பல வருஷம் ப்ரொடக்ஷன்ல இருக்குது இருந்துட்டே இருக்குது. காரணம் அனிமேஷன் சாதாரண விஷயம் இல்லப்பா, கஷ்டம்டா. படத்தை ஓட்டலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கதையில வந்து கையே வைக்க முடியாது. கதையும் சரி திரைக்கதையும் சரி பயங்கர பக்கவா இருந்திருக்கும். தேங்க்ஸ்பா. பட் இங்க இதுல எங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த படத்துல அனிமேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல மாடல்ஸ் 3D மாடல்ஸ் இதுதான் வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த கேரக்டர் பார்த்தோன்னா வந்து பல்லாம் வச்சுட்டு அப்படின்னு பக்கையா இருந்திருக்கும். இது கூட பரவாயில்ல, நம்ம ரம்மிக்குமார் தான் மோசம், அது அவரு தானா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. குரல் மட்டும் கேட்குது, அவர் ஆளை காணுமா. என்னால பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு எதுவுமே புரிஞ்சுங்கன்னா ஒரு அனிமேஷனுக்கும் சரி ஒரு ஆர்ட்டுக்கும் சரி, ஒரு ஆர்ட்ல சப்ஜெக்ட் எதுவும் முக்கியமோ அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் முக்கியம். சரியா சொல்லாமன்னா படம் எடுத்துங்களேன், ஏதாவது ஒரு படம் உதாரணத்துக்கு ஆர்ட்ல எடுத்துங்க, ஒரே ஒரு இடத்த வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து சப்ஜெக்டான எளிய தாண்டியும் ஏகப்பட்ட டீடைல்ஸ் உள்ள இருந்திருக்கும். உதாரணத்துக்கு ஆர்ட்ல படம் இருக்கா, சில பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலி வந்து இருக்குது, எலியை பார்த்து ஒரு ஷாக் ஆகுறான். பேக்ரவுண்ட்ல பார்த்தா செவுரு இருக்கும், முன்னாடி குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும், குழம்பு வந்து புகை வந்துட்டு இருக்கும். அதை தாண்டி பின்னாடி வந்து இலை கொத்தமல்லி அதுக்கு இது நிறைய இருந்திருக்கும். ஒரு அனிமேஷன் படம் வந்து நல்லா இருக்கணும், பிராட் ஒழுங்கா வரணும் அப்படின்னா ஃபோர் கிரவுண்டையும் தாண்டி பேக்ரவுண்ட் முக்கியம். பேக்ரவுண்ட் அழகா இருந்தா தான் அது பார்க்க நல்லா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா ரஜினி இருக்காரு இவர் இருக்காருன்ட்டு அவங்கள மட்டும் வச்சுட்டு பேக்ரவுண்ட் டம்மியா வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இல்ல. அவ்வளோ பெரிய கோட்டை வாசல் இருக்குமா, கோட்டைக்குள்ள எதுவுமே இருக்காதா, வெறும் ஆளுங்களும் நின்று இருப்பாங்க. மற்றபடி கோட்டைக்குள்ள வந்து கிணறு தண்ணி மரம் அப்புறம் பீரங்கி அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஏன் குதிரையும் கூட இருக்காது, வெறும் ஆளுங்க மட்டும் இருப்பாங்க. பப்பர பேன் பண்ணிச்சிருப்பாங்க. அது அனிமேஷன் ஏன்னா இவ்வளவு காலியா இருக்குது, இந்தியாவே பாலைவனமாடா இப்படி இருக்குது. எல்லாம் பாருங்களேன், குதிரையில வந்துட்டு இருக்காங்க, குதிரை இருக்குது, கிரவுண்ட் இருக்குது, பின்னாடி ஒரு மலை இருக்குது, அப்புறம் வானம் இருக்குது. அதை தாண்டி நடுக்குள்ள கூட இங்க மலையை காணும், ஒரு மாடு காணும், ஒரு கழனி காணும், தண்ணி காணும், ஏன் ஒரு பில்லு கூட காணும். இவ்வளோட்டமே பண்ணி வைப்பீங்க. என்னையா இது புதுசா அனிமேஷன் கத்துருப்பாங்க தெரியுமா, அனிமேஷன் கூட இல்ல, புதுசா இந்த யூனிட்டி அன்றில் கத்துக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்தவொடனே ஒரு மேப் பண்றேன் டிசைன் பண்றேன்ட்டு தரையை மட்டும் வச்சு விட்டு ஏதாவது சும்மா வைப்பாங்க, மலைக்கெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி புதுசா கத்துக்கிற அமைச்சர் எந்த அளவுக்கு இருப்பானோ அந்த அளவுக்கு இருக்குது இந்த அவுட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரூப் டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கலர் லைன்ல தான் ஆடுவாங்க. ஒரு அந்த பக்கம் இந்த மாதிரி எங்க தாண்டி இருக்க மாட்டாங்க. எல்லாம் நூல் பிடிச்சாம கரெக்டா மேட்ரிக்ஸா எழுதிருப்பாங்க எல்லாரும். இது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லா குரூப் டான்ஸரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரு வித்தியாசம் கூட இருக்காது. அதனால சோட்டா போய் பார்த்திருக்கியா, அது இருப்பாங்க தெரியுமா, ஆளுங்க ஒரே மாதிரி இருப்பேன். அதுதான் நாடு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் முடியும் போது ராணாக்கு அப்புறம் சேனா ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேனா யாரு அப்படின்னா ராணாவோட தம்பியானா ஒரு பிரதர். இது அப்புறம் 2 பேர் சேர்ந்து சாகசம் பண்ண போறாங்க. அந்த படம் தான் ரஜினி நடிக்கிறது ராணா படம். அப்படின்னா இந்த கோச்சான்றது ஒரு ப்ரீக்வல் படம் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. என்ன காமெடினா இந்த ப்ரீக்வலே ஓடாதனால சீக்வல் படம் எடுக்கவே இல்லையா, அசிங்கமாய் போச்சு குமார். ஜோக் சப்போர்ட். இந்த படத்துல வந்து இந்த படத்தை ஏன் ஓட்டுற, இந்த படத்தை நீங்க இன்ஜின்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வரும்போது தான் நான் வந்து விஸ்காம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து அனிமேட்டர் ஆகணும் ஆசை, சின்ன வயசுல ஆசை, டிஸ்ட்ரி மாதிரி பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும் ஆசை. இப்போ வந்து இந்த படம் வந்தனால இந்த படம் வந்ததுக்கப்புறம் அனிமேஷன் ஃபீல்டே மாறிடும், பயங்கர இதுவாயிரும்ட்டு எனக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சு. காலேஜ் பேஜ்ல பேசிட்டு இருந்தாங்க, இந்த படம் வந்ததுக்கப்புறம் பயங்கரமா ஆயிரும்டா அதுவாயிரும்டா அப்படின்ட்டு. பட் படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த படம் ஏன் வந்துச்சு அப்படின்ட்டு. காரணம் இந்த ஊருக்குள்ள அனிமேஷன் ஒரு ஃபீல்டே இல்லை, முதல் ஃபீல்டு கொண்டு வர போறாங்க. இதை வந்து நல்லபடியா எடுத்து நல்லா சக்சஸ் பண்ணி காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் இது மேலே காசு படம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, பேய் படம் எடுக்கிறது, சைக்க படம் எடுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் அனிமேஷன்
அனிமேஷன் படத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. பட் ஏனோ தானோ எவனோ செத்தான்ட்டு ஒரு படத்தை எடுத்ததுனால இந்த படம் நக்கிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி அனிமேஷன் ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு யாருமே ட்ரை பண்ண முடியாத ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் கேரக்டர் வச்சு ஒரு பாடகராக இருந்தாங்க. அது என்ன பொன்னியின் செல்வன் கதை. பொன்னியின் செல்வன் மணியத்தா தெரியுமா? அதுக்கு முன்னாடியே வந்து அனிமேஷன்ல எடுக்கலாம் எம்ஜிஆர் வச்சு பிளான் போட்டாங்க. அதுக்கு பாட யூடியூப்ல இருக்கும் தெரிய பாருங்க. பட் அந்த படம்லாமே அதுக்கப்புறம் எடுக்க முடியாம போனதுக்கும் டிராப் பண்ணதுக்கும் அதுக்கப்புறம் யாருமே ட்ரை பண்ணதுக்கும் காரணம் இந்த படம் தான். ஏன்னா சினிமா ஒரு மூணு நம்பிக்கை இருக்கு. ரஜினிகாந்த் நடிச்சு ஓடல அப்புறம் நீங்க எடுத்துட்டு ஓடும் அப்படின்ட்டு ஒரு மூணு நம்பிக்கை இருக்கு. என்ன சொன்னா பாண்டியன் ஒரு படம் சூப்பர் ஸ்டார் படம். அந்த படம் ஓடல. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் எடுத்திருப்பாங்க பெரும்பாலும் ஷார்ட்ஸ். அந்த படம் ஓடாதனால ரொம்ப வருஷத்துக்கு வந்து பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் எடுக்கலையா. அது ஒரு மூணு நம்பிக்கை எடுத்துக்கிட்டு சூப்பர் ஸ்டார் படமே ஓடல, அங்கே போன ராசி இல்லை, படம் ஓடாது அப்படின்ட்டு பல பேர் எடுக்கவே இல்லை. பட் அதுக்கப்புறம் நம்ம ஜிஎம் வந்து உடைச்சாரு, அது வேற கதை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு அழியறதுக்கு மெயின் ரீஸா மாறி போனது இந்த கோச்சரியான் திரைப்படம். ரொம்ப தேங்க்ஸுக்கா, நன்றிக்கா. இந்த மாதிரி அனிமேட்டர் கடை உடச்சிட்டக்கா, தேங்க்ஸுக்கா. உண்மையில இந்த படம் ஓடி இருந்தா அப்படின்னா நிறைய பேர் படம் எடுத்துருப்பாங்க. அனிமேஷன் இந்த ஃபீல்டு வளர்ந்துருக்கும். வெறும் படம் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சீரீஸ் அப்படின்னு கூட பல பேர் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. நிறைய பேர் வேலை கிடைச்சிருந்துருக்கும். என் நல்ல அனிமேட்டராக இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து அனிமேட் செக்டரில் ஒர்க் பண்ண போயிருந்துருக்கலாம். பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிக்கு நம்ம அப்புறாடி கரடி மாமா இங்கே போறீங்க அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள வெறும் அனிமேட் பண்ணுற மாதிரியான வேலைகள் கிடையதே தவிர ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுற மாதிரியான வேலைகள் தமிழ்நாட்டில் வந்து நடக்கவும் இல்லை. அதுக்கான ப்ரொடக்ஷன் அப்படின்னா இங்கே இல்லை. இருந்தால் விளையாட்டு படம் ஒர்க் பண்ணுறாங்களாம், நம்மள பண்ண முடியாதுங்களா படத்தான பண்ணுறதுக்கு. அதான் படம் எடுக்க முடியும். ஓகே தோஜஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து கோச்சான வந்து விச்சடிக்கிறத பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் சொன்ன பாட்டு சில பேர் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். நீ எவ்வளோ சூப்பர் ஸ்டார் திட்டலாம் யாரா அப்படின்லாம் கோவப்படாதீங்க. நான் சொன்னதை வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து உண்மை புரியும். இவங்க பூமா சொன்னா கோச்சிருங்களா? நீ வந்து ரோஸ் ஸ்டுடியோவில் வந்து வடக்கு படம் ஓட்டலாம் ட்ரை பண்ணேன். பட் டைம் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு. ஏகப்பட்ட வேலைகள் பிரச்சனைகள்கிட்டே வந்து ஸ்டுடியோ போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வெள்ளிக்கிழமை எடுக்கிறேன் 2 நாள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அதான் வந்து என்னடா பண்ண வசிக்கும் போது நம்ம கோச்சனை வச்சு அடிச்சாச்சு. இதுக்கப்புறமும் இருக்குது. ஏன் வந்து நம்ம ஊர் அனிமேஷன் ஃபீல்டு பெருசாக வளரல, இந்தியாவில் அனிமேஷன் ஃபீல்டு எந்த அளவுக்கு இருந்துச்சு, எப்படி வளர்ந்துச்சு, இது மட்டும் இல்லாமல் கார்ட்டூன் சேனல்ஸ் அழிஞ்சுது, ஏன் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றத பற்றியும் வந்து கண்டென்ட் இருக்கு. நான் வந்து அடுத்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். இந்த கண்டென்ட்ல யாருக்கு ஆசைப்படுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. சும்மா போகாதீங்க, லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.